இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரியை 15% குறைப்பதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதா செய்திகள் கசிந்திருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த 50% வரி அமலில் இருந்துட்டு இருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அறிக்கையின்படி 50% வரி அறிவிப்புக்கு பிறகு 4 மாதங்களில் அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதிங்கிறது 37.5% சரிஞ்சிருக்கு. வரி முழுமையாக அமல்படுத்தப்பட்ட முதல் மாதமான செப்டம்பர் 2025 அமெரிக்காவுக்கான இந்தியாவின் மொத்த பொருள் ஏற்றுமதி அப்படிங்கிறது முந்தைய ஆண்டின் செப்டம்பர் மாதத்தை விட 11.93% குறைஞ்சிருக்குது. ட்ரம்போட இந்த 50% வரியினால் அதிக தொழிலாளர்களை கொண்ட துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னல் ஆடைகளுக்கு 63.9%, நெசவு ஆடைகளுக்கு 60.3% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதிங்கிறது செப்டம்பர் 2025 10.1% குறைஞ்சிருக்கு. ரத்தினங்கள் மற்றும் நகைகளுடைய ஏற்றுமதியும் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்குது. அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய 50% வரிங்கிறது 15% குறைக்கப்பட்டால் இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் மீண்டும் போட்டி போட வாய்ப்பு ஏற்படும். இழந்த ஏற்றுமதி மதிப்பை இந்தியா மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஜவுளி, ஆடை மற்றும் நகைகள் தற்போது 50% வரி விதிப்பை எதிர்கொள்கின்றன. 15% வரிக்கு மாறும்போது இந்த துறைகளில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் வியட்நாம் மற்றும் வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு இணையாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வரி குறைப்பு ஏற்றுமதி சார்ந்த தொழில்களான ஆடை மற்றும் தோல் தொழிற்சாலைகள் மீண்டும் ஆர்டர்களை பெற்று 50% வரியினால் ஏற்பட்ட வேலை இழப்பை ஈடு செய்ய உதவும் அப்படின்லாம் கணிக்கப்படுது.